ஆ புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்குக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆமா. அது என்ன புக்? புக்னா என்னது? மெட்டீரியல், மினரல். ஓகே. ஒரு கல்லு கூட கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த சோல் வந்து எவால்வ் ஆயிடும். மினரல் கிங்டம்ல இருந்து பிளான்ட் கிங்டம். பிளான்ட்ல கூட கான்சியஸ்னஸ் இருக்கு. பிளான்ட் கிங்டம்ல இருந்து அனிமல் கிங்டம். அனிமல்ல கூட கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்ம கூட இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். இந்த மனுஷ ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே மிருக ஜென்மம் தான் எடுத்திருக்கோம். அனிமல் கிங்டம்ல தான் இருந்திருக்கோம். அது அது அங்கே வர்றதுக்கு முன்னாடி பிளான்ட் கிங்டம்ல, அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மினரல் கிங்டம்ல. சம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோல்ஸ் ஜெர்னி என்ற புக் நீங்க படிங்க, பீட்டர் ரிச்சேலு ஆத்தர். அதுல படிங்க, உங்களுக்கு கிளியரா தெரிய வந்துடும். ஸோ அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக, அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்களே எக்ஸ்பேண்ட் ஆயிடுவீங்க. ஒரு புக்கு நீங்க படிச்சீங்கன்னா அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் நீங்க படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். யூஆர் அப்கிரேடிங், யூஆர் அப்டேட்டிங் யுவர்ஸ். உங்களோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக தான் நீங்க இத்தனை ஜென்மம் எடுத்திருக்கீங்க. அனுபவம் வேணும்ல. அனுபவத்துல தான், ஒரு டிராமால தான் உங்களால கத்துக்க முடியும். காஃபி பண்றது ஒரு டிராமா. அந்த டிராமா நீங்க பர்ஃபெக்டா பண்ண நிறைய வாட்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் காஃபி ஆனது பர்ஃபெக்டா வரும்.